இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்கள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக நாம் அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். வணக்கம் சாலிஹின். சப்ரகமுக மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு மற்றும் உவ மாகாணங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். தென்மேல் பருவப்பேச்சு காற்று வலுவடைந்து காணப்படுவதுடன் நாட்டிற்கு மேலாகவும் குறிப்பாக மத்திய மலை பிரதேசங்களிலும் மேற்கு தெற்கு கடற்பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி, கம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் ஏனைய கடற்பிராந்தியங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்று தென்மேற்கு திசையில் இருந்து மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். சில சமயங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். புத்தளம் தொடக்கம் காங்கேசன் துறை ஊடாக திருகோணமலை வரையான அத்துடன் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசுவதுடன் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பாக காணப்படலாம்.